அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். இப்போது நாம் அபிராமி அந்தாதி 7வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல்: ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. விளக்கம்: ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி. இங்கே ததி அப்படிங்கிறது தயிர், மத்து அப்படிங்கிறது தயிர் கடையும் கருவி, சுழலும்னா சுற்றல், ஆவி அப்படிங்கிறது உயிர். இப்போது தயிர் கடையும் நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். அப்போது தயிரின் மீது மத்தும் மத்தின் மீது தயிரும் ஏறுவது உண்டு. இதனால் கெட்டியாக இருந்த தயிர் உருமாறி மோராக மாறிவிடுகிறது. அதுபோல கவலை மனிதனை ஆட்கொள்கிற போது மனிதன் நிலை குலைந்து அவதிப்படுகிறான். தயிர் கடையும் போது மத்திடம் தயிர்ப்படும் துயர் போல கவலையால் என் உயிர் படாத பாடுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதைத்தான் வள்ளலார் திருவருட்பாவில் மத்தேரி அலைதயிர் போல் வஞ்ச வாழ்க்கை அப்படின்னும், தத்தேரி ததிக்கினை வாழ்வடையேன் அப்படின்னு லலிதா நவரத்ன மாலையிலும் கூறப்படுகிறது. அடுத்ததா தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய். இங்கே தளர்வு அப்படிங்கிறது அயற்சி, கதியுரு அப்படின்னா கடை தேறுவது, கருது அப்படின்னா நினைத்தல். என் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அயற்சியை நீக்கி நீதான் என்னை நினைத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. எப்படின்னா, இப்போ துன்பம் உடலை சார்ந்தது, துயரம் உள்ளத்தை சார்ந்தது. இந்த ரெண்டையுமே நீக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறார். இப்போ தயிர் கடையும் நிகழ்ச்சியின் போது அந்த தயிர் இருக்கிற பானை தான் நம்மோட உடல் அப்படின்றாரு. அதில் இருக்கிற தயிர் நம்மோட உயிர், மத்து நமது பிறப்பு, நல்வினை தீவினை தான் கடையும் கயிறா, அதை கடைபவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி மத்து தானா கடையாதோ கடைவதற்கு ஒருவன் வேண்டும். அப்படி கடையும் போது தயிருக்கு மத்தியில் மத்து நின்று தயிரை முன்னும் பின்னுமா வந்து கலக்குது. அப்படி தயிரை கடைபவன் மாறி மாறி இழுக்க மத்தும் மாறி மாறி சுழல்கிறது. மத்தின் மத்தியில் சிக்கிக்கொண்ட தயிர் அலைமோதி நிலை மாறி மோராகிறது. இந்த தயிர் கடையும் போது ஏற்படும் நிகழ்ச்சி எப்போ நிற்கும் அப்படின்னா, வெண்ணெய் திரண்டு மோரில் ஒட்டாமல் மிதக்கும் பக்குவம் வந்தவுடன் கடைதல் வேலை நிற்கும். அப்படி வெண்ணெய் மிதந்து மோரில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா, அந்த வெண்ணெய் எப்படி ஒட்டாமல் மேலே மிதக்குதோ அந்த வெண்ணெய் தான் நம்முடைய ஞானமாக. எப்படி தயிரில் வெண்ணெய் மறைஞ்சிருக்குதோ அதுபோல் நமக்கு உள்ளேயே ஞானம் நாம் அறியாதவாறு மறைந்துள்ளது அப்படிங்கிறார். இந்த ஞானம் வர என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கு குருவை சரணடைந்தால் இந்த ஞானத்தை அவர் நமக்கு உணர்த்துவார் அப்படின்றார். ஆகவே தான் இந்த உயிர் கதி பெற அவளை சரணடைவதன்றி வேறு வழியில்லை. வெண்ணையாகிய அனுபவம் நமக்கு கிடைக்கும் வரை அவள் கடைவதை நிறுத்த மாட்டாள் அப்படிங்கிறாரு. ஏன் அவள் இப்படி நமக்கு வெண்ணெய் எப்போ வருமோ அப்போ நிறுத்துகிறோமோ அது மாதிரி ஏன் அபிராமி நம்மளையும் இந்த வெண்ணையாகிய ஞானம் வரும் வரை ஏன் இப்படி கடைவதை நிறுத்தாமல் நம்மகிட்ட செய்கிறா? ஏன் இப்படி நமக்கெல்லாம் துன்பப்படுத்துகிறா அபிராமி? இப்படி நம்மளை துன்பப்படுத்தலாமா அப்படின்னு நினைப்போம் நாம். இது கூட அவள் நம்மீது கொண்ட கருணையால் தான் அப்படி செய்கிறாள் அப்படின்றாரு. எப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா நாம் தான் மருத்துவர்கிட்ட போவோமே தவிர மருத்துவர் நமக்கு சேவை செய்ய மாட்டார். அப்படி நமக்கு ஏற்பட்டுள்ள உடலில் ஒரு பகுதியில் கட்டி வந்துருச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துவதற்கு நாம் தான் மருத்துவரிடம் சென்று மருத்துவம் பெற வேண்டும். அப்படி பார்க்கும்போது அந்த மருத்துவர் என்ன செய்வார்னா, அந்த கட்டியை போக்கணும்னா அதை அமுக்கி அதில் இருக்கிற சீலெல்லாம் வெளியேற்றிட்டு அந்த கட்டி இருக்கிற இடத்த அறுத்து அதில் மருந்து போடுவார். அப்படி பண்ணும்போது அந்த கட்டியை இருந்தப்போ ஏற்பட்ட வலியை விட
அதுக்கு மருந்து தரும்போது அதிக வேதனை தரும் தான். அது அதிக வேதனை தரும் அப்படிங்கிறதுக்காக அந்த மருத்துவர் மருத்துவம் செய்யாமல் விடுவாரா அப்படின்னா விடமாட்டார். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கட்டியிலேருந்து நம்ம முழுசாக வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்வார் அந்த மருத்துவர். அதுபோல் அபிராமியும் நம்மளை துன்புறுத்துகிற மாதிரி தெரியும் தான். அதுவும் எதுக்காக அப்படின்னா நாம் நம்முடைய வினைகளிலேருந்து வெளியே வர வேண்டும். நம்முடைய வினை பயன்லேருந்து நம்ம வெளியிலே நமக்கு ஞானம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளும் அப்படி நம் மீது கொண்ட கருணையினால் தான் அப்படி செய்கிறா அப்படிங்கிறாரு. அடுத்ததா கமலாலயனும். இப்போ கமலாலயனும் அப்படின்னா பிரம்மனை சொல்கிறாரு. பிரம்மன் தாமரை மலரில் தான் வீற்றிருப்பார். அந்த தாமரை மலரில் அமர்ந்துள்ளவன் அப்படிங்கிறது தான் இங்கே கமலாலயனும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலையை ஒரு முதலாளி நடத்தலாம், ஆனால் அவர் வேலை செய்ய மாட்டார். சம்பளத்துக்கு வேலையாட்களை வச்சு தான் அந்த தொழிற்சாலையை நடத்துவார். அதுபோல் அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக அண்ட பிண்டங்களில் அவளது ஆட்சி நடைபெறுகிறது. அவள் உலகை இயக்க செய்ய சிறந்த மூவர்களை நியமித்திருக்கிறாள். அதில் ஒருவர் தான் தாமரையை ஆசனமாக கொண்டு அமர்ந்துள்ள படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மன். பிரம்மனைத்தான் இங்கே கமலாலயனும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் அப்படிங்கிறார். மதியுரு வேணி மகிழ்னன் அப்படின்னா பிறைச்சந்திரனை சடைமுடியில் தரித்துள்ள சிவபெருமான். மாலும் அப்படின்னா நாராயணன். இங்கே காப்பு தொழிலை தன் சகோதரனான பெருமாளிடமே ஒப்படைத்துள்ளாள். இதைத்தான் இங்கே மாலும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா முடிக்கும் தொழிலை தன் கணவரிடமே ஒப்படைத்துள்ளாள். இதைத்தான் மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் என கூறுகிறார். இதை லலிதா நவரத்ன மாலையில் முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம் என வருகிறது. அம்பாளை பிரம்மன் வணங்கலாம், திருமால் வணங்கலாம், ஆனால் கணவனாகிய பரமேஸ்வரன் வணங்கலாமா என்ற ஐயம் எழலாம். அதற்குத்தான் கணவன் என கூறாமல் மகிழ்னன் என்கிறார். காரணம், மனைவிக்கு மன மகிழ்ச்சி கணவன் மூலம்தான் கிடைக்க வேண்டும், பிறர் மூலம் கிடைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் மனைவிக்கு மனமகிழ்ச்சி அளிப்பவன் கணவன் ஒருவனேயன்றி வேறு யாரும் அல்ல என்ற அறநெறியை உணர்த்துகிறார். இங்கே தொழில் முறையில் இந்த மரியாதையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார். இப்போ சிவபெருமான் இந்த மூவர்களில் ஒரு அதிகாரியாக இருக்கிறார் இங்கே. அதனால்தான் அவளையும் வணங்குகிறார். மனைவியாக இருந்துமே அதிகாரி அப்படிங்கிற முறையில் இந்த 3 பேருமே அபிராமியை வணங்குகிறார்கள் அப்படிங்கிறாரு. இப்போது எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா, இப்போ ஐயப்பனுக்கு ஒரு வீட்டில் தந்தையும் மாலை போட்டிருப்பார், மகனும் மாலை போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மகன் பல முறை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள குருசாமி அப்படிம்போம். தந்தை முதலாவதாக ஃபஸ்ட் டைமாக மாலை போட்டாங்களா அவங்கள நம்ம கன்னிசாமி அப்படிம்போம். கன்னிசாமியாக இருந்தாலும் கூட மகனை அவர் குருசாமின்னு தான் கூப்பிடணும். அதுபோல் இங்கே அதிகாரியாக இருக்கிறதுனால சிவபெருமான் அம்பிகையை வணங்குகிறார் அப்படிங்கிறார். இப்போ எப்படின்னா, சிவபெருமான் பிரணவ பொருளை தன் மகன் கந்தனிடம் உபதேசம் பெற்ற போது கைகட்டி வாய்ப்புத்தி கேட்டு உயர்ந்த ஸ்தானத்தை தந்தார் மகனுக்கு. அதுபோல மனைவியிடமும் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறார். அடுத்து துதியுறு சேவடியாய். ஒரு நாட்டை அரசன் ஆள்வான், அவனது மனைவியை அரசி என கூறுகிறோம். அதுபோல அந்த நாட்டை ஒரு பெண் ஆட்சி செய்தால் அவளை அரசி என்போம். ஆனால் கணவனை அரசன் என கூறுவது கிடையாது. அதனால்தான் பரமேஸ்வரனும் அம்பாள் அரசியாதலால் மகிழ்னனும் வணங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மகிழ்னன் அப்படிங்கிற முறையில் 2 வகையில் வணங்குறாராம் அம்பிகையை சிவபெருமான். முதலாவதா அதிகாரிகளுடன் தானும் ஓர் அதிகாரி என்ற முறையில் வணங்குவது. 2வதா ஊடல் காலத்தில் பிரேமையின் காரணத்தால் வணங்குவதும் உண்டு அப்படிங்கிறார். இதைத்தான் அகஸ்திய முனிவர் அன்னை அபிராமி மீது பாடியுள்ள 16 பாடல்களில் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, தம் இச்சையினால் வரும் கைலை நாதரும் தாழ்ந்து பற்றி
அம்மி தளம் வைக்க பூந்தாள் அருளிய அம்பிகையே என பாடுகிறார். ஆகவே மூவரும் அம்பிகையை அடிபணியும் அடியார்களாக விளங்குகிறார்கள் என்ற ஒப்பற்ற உயர்வினை கொண்டவள் அப்படிங்கிறார். அடுத்ததா சிந்துரானன சுந்தரியே, அது மட்டும் அவளது உயர்வல்ல, சகல மங்கள வடிவமாக இருப்பதும் அவளது திருமுகம். நீங்காத குங்கும திலகத்தை கொண்ட முகமண்டலம் உடையவள் என்பதனை சிந்துரானன சுந்தரியே என கூறி மகிழ்கிறார். இப்போது சுமங்கலிகள்னால் எப்போதுமே குங்குமத்தோடு தான் விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அம்பிகை நிலைத்த என்றும் அழியாத குங்குமமுடைய மங்களமானவள். அதனால்தான் சிந்துரானன சுந்தரியே அப்படிங்கிறாரு. இதைத்தான் லலிதா சகஸ்ரநாமம் 632வது நாமம் சிந்தூரானன திலகாஞ்சிதா அப்படிங்கிற நாமம் வருதான். அதனால்தான் சுமங்கலிகள் சதா சர்வ காலமும் குங்குமம் நிறைந்த முகத்தோடு விளங்க வேண்டும் அப்படிங்கிறார். இங்கே சுந்தரி என்றால் அழகு அப்படிங்கிறது பொருள். அம்பிகை புறப்பொருள் துணையின்றி இயற்கை அழகோடு என்றும் அழியாத அழகை உடையவள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது சுந்தரினாலே அழகுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அம்பிகை புறப்பொருள் துணைனா இப்போ நாமெல்லாம் போடுறோம் இல்லையா மேக்கப்பு, அந்த மாதிரி புறப்பொருள் துணை எதுவுமே இல்லாமல் இயற்கையான அழகுடன் என்றும் அழியாத நிலைத்த அழகை உடையவள் என்று பொருள். ஆகவேதான் பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் என்பவைகளால் இந்த பிறப்பானது மத்திலே தயிர் கடையப்பட்டு அல்லல் படுவது போல துன்பம் படுகிறது. ஆகவே உனது அளப்பரிய கருணையாலே அதனை நீக்கி உனது திருவடியில் அடியேனை பதித்து கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பாடலை முடிக்கிறார். நன்றி.